உங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொள்கின்றார்கள். ஆனாலும் ஆரம்ப நாட்களில் இருந்த வண்ணமாகவே உங்களுடைய ஊழியங்கள் அருமையாக சென்று கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு பெருமையோ அல்லது புகழோ என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லாதபடிக்கு மிக அருமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இன்னுமாய் நின்று உங்களுடைய ஊழியத்தை செய்கின்றீர்கள். அதனுடைய ரகசியம் என்ன? என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1-5 வரை உள்ள வசனங்களில் அருமை இரட்சகர் தெளிவாய் பேசியிருக்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது போல, நான் வேதாகம சாலையில் சென்று படித்தவன் அல்ல, அல்லது வேறு யாரிடமோ பயிற்சி பெற்றவனும் அல்ல. ஒரு பக்கம் வங்கி வேலை, மற்றொரு பக்கம் நேரம் கிடைக்கும் பொழுது யார் என்னை பிரசங்கம் செய்ய கூப்பிடுகிறார்களோ அங்கே போய் பிரசங்கம் பண்ணுவது. ஆனால் ஒரு காரியத்தை நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் முன்பதாகவே கற்றுக்கொண்டேன். அது ஜெபம். சின்ன காரியத்துக்கும் ஜெபம், பெரிய காரியத்திற்கும் ஜெபம். ஒரு கூட்டத்திற்கு நான் போகும் பொழுது எனக்குள் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், அந்த கணக்கற்ற மக்கள் மீது உண்மையான அன்பு, பாசம், மனதுருக்கம். யாருக்கோ நான் போய் என்னமோ பேச போகிறேன் என்று அந்த எண்ணத்தோடு நான் போவேனானால் ஒருவரும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற மாட்டார்கள், ஒரு அற்புதத்தையும் ருசிக்கவும் மாட்டார்கள். ஒரு தடவை அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை என் வாயிலிருந்து ஒருவர் கேட்டால் அதன் பிறகு என் ஜெபத்திற்கு வரவே மாட்டார். ஆகவே நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போல, ஒவ்வொரு கூட்டத்திற்கு போகும் முன்பதாகவும் பல நாட்கள் உபவாசம் பண்ணி தனிமையில் இருந்து ஜெபம் பண்ணுவேன். அவர் எனக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்வார். 4 நாட்கள் என்றால் 4 பிரசங்கம் கொடுப்பார். ஒவ்வொரு பிரசங்கத்திற்கு பிறகும் அந்த கூட்டத்தில் யாருக்காக ஜெபிக்க வேண்டும். சில கூட்டங்களில் நோயினால் வாடுபவர்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ண சொல்வார். சில இடங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கும் நண்பர்களுக்காக ஜெபிக்க சொல்வார். இப்படி பல காரியங்களை அவர் மனதிலே வைத்து என்னோடு பேசுவார். ஆகவே நான் மேடைக்கு போகும் பொழுது முழு தைரியத்தோடு இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு தைரியத்தோடு போவேன். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனதுருக்கத்தை எனக்கு கொடுப்பார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் எப்படி மக்களுக்காக புலம்பி அழுதாரோ அதே போல மேடைக்கு வரும் முன்பதாக அவர் என்னை தம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் பொழுது தம்முடைய மனதுருக்கத்தினாலும் நிரப்புவார். அந்த மனதுருக்கம் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் மேடைக்கு வரும் பொழுது அங்கு வந்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களை பார்க்கும் பொழுது, ஒரு தடவை ஒரு கூட்டத்திற்கு 8 லட்சம் பேர் வந்திருந்தார்கள். நான் போய் நின்று பார்த்தால் எந்த பக்கம் பார்த்தாலும் தலைதான் தெரிகிறதே தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. அது ஒரு வயல், இந்த வயல் முழுவதும் மக்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே சொல்லுகிறார், இந்த 8 லட்சம் பேரும் தாங்கள் விரும்பி வந்ததை பெறுவது உன் கையில் இருக்கிறது, அது உன்னுடைய பொறுப்பு. அப்படி அவர் சொல்லும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இந்த 8 லட்சம் பேர் மீதும் ஒரு அனுதாபம் பிறக்கிறது, ஒரு அன்பு, ஒரு பாசம் பிறக்கிறது. ஐயோ, இந்த மனிதன் தலைவலியில் வந்து தலைவலி தீராமல் போய்விட்டால் எப்படி என்ற ஒரு கவலை, ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்துகிறது. ஆகவே தான் மெய் மறந்து எல்லாவற்றையும் மறந்து முழுவதும் கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னத்தை மாத்திரம் ருசித்து மக்களுடைய வேதனையை உணர்ந்து அவளுக்காக பிரசங்கிக்கிறேன், அவளுக்காக பாடுகிறேன், அவளுக்காக இறுதியில் ஜெபம் செய்கிறேன். 1967 ஆண்டு அருமை இரட்சகர் என்னை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்த பொழுது விண்ணுலகம் அழைத்து சென்றார். சுமார் 1 மணி நேரம் பல காரியங்களை குறித்து என்னோடு பேசினார். நானும் அவரோடு தர்க்கம் செய்தேன். இறுதியில் அவர், நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாய் என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், வந்து நான் செய்கிறேன், ஆனால் நான் எங்கே போனாலும் நீர் கூட வரணும். நான் பிரசங்கம் பண்ண எந்திரிச்சு நிற்கும் பொழுது என் பக்கத்தில் நிற்கணும். நான் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்ய சொல்லணும் அதை செய்யணும். இந்த 3 நீ செய்கிறதுனா நான் சரின்னு சொல்கிறேன். 4வது, நான் ஊழியத்துக்கு போயிட்டனால என்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது.
இந்த 4 காரியங்களையும் நீர் சரி என்று சொன்னால் வாரேன் என்று சொன்னேன். ஒரு அழகிய ஒரு பொன்னிற பார்ச்மெண்ட் சொல்வார்கள், அதை எடுத்தார். அழகாக அதில் எழுதினார், ஐ ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ராமிஸ் மை சன் டிஜிஎஸ் தினகரன் these 4 things. In return, he promises me that he will come and preach my gospel. ஒரு கையெழுத்து ஒன்று போட, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டார். இந்த புறா இறகை வச்சு எழுதுவாங்க தெரியுமா? அந்த காலத்தில் புறாவை இறகை எடுத்த நுனியை சீவிட்டு பெண்ணு மாதிரி இருக்கும், அது இங்கில் தொட்டு எழுதுவாங்க. அதுதான் ஐ வாஸ் இன் ஹெவன் that time. In heaven I am seeing all this. 20th July 1967 அழகாக எழுதினார். எழுதி ஐ அக்ரின்னு சொல்லி நீயும் கையெழுத்து போடணும். அந்த அதே பேனாவை நீட்டினார், அது அழகாக கையெழுத்து போட்டேன். இன்னும் வச்சுருக்காரு அதை. ஸோ இப்போ 40 years ஆகிப்போச்சு. ஆமாம், அதனால் ஐ நோ தட் he has to come. எனக்கு என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, வாக்கு பண்ணியிருக்காரு. அதனால் அவர் வந்து நிற்க மட்டும் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நேரடியாக பிரசங்க ஆரம்பிக்க மாட்டேன். முதல்ல ஒரு பாட்டு பாடுவேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அது பிறகுதான் பிரசங்க ஆரம்பிப்பேன். அந்த பாட்டு பாடும் பொழுது ஆண்டோடைய பிரசன்னம் என்னை மூடும். அப்புறம் நான் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் வந்து பக்கத்தில் நிற்பார். அதில் இருந்து நான் படி இறங்கி வரும் வரைக்கும் அந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ கூடவே இருப்பார். அதுதான் எனக்கு அந்த ஒரு ஸ்டெடி ஃபீலிங். இந்த 40 வருஷம் என்னை தாங்கி வந்தது அவருடைய இனிய பிரசன்னம்.